ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தான் வைக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். வெள்ளைக்கோழி சிக்கன் தான். இதை வச்சு தான் இன்னும் நம்ம சமைக்க போகிறோம். சிக்கனை நல்லா நீட்டாக கழுகணும். 4 பெரிய வெங்காயம் எடுத்து தொலியை உரித்து எடுத்து நீட்டாக கழுவி எடுத்தாச்சு. இதை இன்னி நீட்டமாக கட் பண்ணி எடுக்கணும். வெங்காயம் அரியும்பம் யாருக்கெல்லாம் கண்ணில் கண்ணீர் வரும்னு கமெண்டில் சொல்லுங்கள். 4 தக்காளி எடுத்திருக்கோம். இதை எண்ணி நீட்டமாக கட் பண்ணி எடுக்கணும். சிக்கனை நல்லா நீட்டாக கழுவி எடுத்தாச்சு மஞ்சள் பொடி போட்டு. இது பொரிக்கிறதுக்கு, இது பிரியாணி செய்யறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சியும் வெளுத்துளியும் நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். கொத்தமல்லி புதினாவையும் அரைச்சி எடுத்துருக்கோம். அடுத்து மசாலா, பட்டை, பெருஞ்சீரகம், அந்த இதெல்லாம் போட்டு பொடிச்சு எடுத்துருக்கோம். தயிரும் எடுத்து வச்சாச்சு. வாங்க இனி சமைக்க போகலாம். தக்காளி லைட்டாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளி நீட்டமாக கட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு 5 பச்சை மிளகு எடுத்து நீட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்து அந்த கொடை மிளகுலையும் 3 நீட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சாச்சு. லெமன் புழிஞ்சு வச்சாச்சு. அடுத்து புதினாயும் கட் பண்ணி வச்சாச்சு. வாங்க இனி சமைக்க போகலாம். கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய் எல்லாம் போட்டு அது பொரி மட்டும் கலரணும். அப்புறம் கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் டிவிடி எண்ணெய் ஊற்றணும். பாதி இதில் இருக்கணும், பாதி சிக்கன். பொடிச்சு வச்ச கரம் மசாலையில் பாதி இதில் போடணும், பாதி சிக்கனில் போடணும். கொத்தமல்லி போடணும், கொஞ்சம் புதினாவும் போடணும், பச்சை மிளகும் போடணும், போட்டு கிளறணும். 1 கிளாஸ் அரிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நம்ம இப்போ 1.5 கிலோ அரி போட போகிறோம். அதனால் அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துருக்கோம். தேவையான அளவு உப்பு போடணும். போட்டுட்டு தண்ணி கொதிச்சு வரும்போது அரி போடணும். லெமன் கொஞ்சம் ஊற்றணும். அரைச்ச தக்காளியும் ஊற்றணும். அது கூட உள்ளி நல்லா செவத்ததும் கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டு கலரணும். புதினா இலை, கொத்தமல்லி, கட் பண்ணி வச்ச வெங்காயமும் போடணும். புதினா இலை, கொத்தமல்லி, கட் பண்ணி வச்ச மிளகும் போடணும், பச்சை மிளகும் போட்டு கிளறணும். பொடிச்சு வச்ச கரம் மசாலையை போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடணும். போட்டு கிளறணும். அரைச்சி வச்ச புதினாவை போடணும். போட்டு கிளறணும். தயிரும் போடணும். போட்டு கிளறணும். லெமன் ஊற்றணும். தேவையான அளவு உப்பு போடணும். 1 ஸ்பூனு மஞ்சள் பொடி இடணும். 1.5 ஸ்பூனு சிக்கன் பொடி இடணும். நல்லா கிளறணும். 1 ஸ்பூனு மிளகா பொடி போடணும். 2 ஸ்பூனு மல்லிப்பொடி போடணும். போட்டு கிளறணும். சிக்கன் எடுத்து போடணும். போட்டு நல்லா கிளறணும். நல்லா கிளறி நல்லா சூப்பராக கிளறிடணும். தண்ணி ஊற்றாத, கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா சிக்கனில் தண்ணி எப்போவுமே இருக்கும். நம்ம இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கோம். இதை இனி 10 நிமிஷம் ஊற விடணும். வெல்லம் காஞ்சதும் ஊற வச்ச அரிசியாக போடணும். அரி போட்டு முடிச்சாச்சு. இதை ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வேக விடணும். சிக்கன் கொஞ்சம் அப்படி வந்து வருது பார்த்தீங்களா? சிக்கன் வேக முன்னாடியே சிக்கனில் உள்ள தண்ணியே வந்து நிற்கி. நாங்கள் தண்ணியே ஊற்றலை. கொஞ்சம் சிக்கனை கோரி மாற்றி வச்சாச்சு. இதில் இன்னி வேக வச்ச அரியை போடணும். அடுத்து ரைஸ் போட்டு நீட்டாக இப்படி பண்ணி பிவிடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். மூடி
ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். 5 நிமிஷம் கழிஞ்சு இதே நீ இறக்கி மாற்றி வைக்கணும். இறக்கி மாற்றி வச்சாச்சு. இதே நீ 20 நிமிஷம் கழிஞ்சு திறந்து பார்க்கணும். போட்டுட்டு கோரி மாற்றி வச்ச சிக்கனை போட்டு கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் ஆயில் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம வெங்காயம் தான் பொரிச்சு போகிறோம் பிரியாணியில் போடுறது. எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் போடணும். நல்லா கிளறி விடணும். வெங்காயம் செவத்ததும் கோரி மாற்றி வைக்கணும் பிளேட்டில். நம்ம இப்போ சிக்கன் தான் பொரிக்க போகிறோம். இதில் மசாலா போடுறது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். காஞ்சதும் சிக்கன் பீஸ் எடுத்து போட்டு பொரிச்செடுக்கணும். சிக்கனை ஒரு மறைப்பு மறைச்சி போடணும். இல்லை மறைச்சி போட்டுட்டு மூடி வேக விடும். சிக்கன் நல்லா பொரிஞ்சு வந்து இதுன்னு கோரி மாற்றி வைப்போம். இருபது நிமிஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொரிச்சு வச்ச வெங்காயம் போட்டு கிளறணும். கிளறி எடுத்து சாப்பிடணும். நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா வந்து பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதே நீ கோரி நம்ம சாப்பிடணும்.